கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம். தினம் ஒரு வேத வசனத்திற்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் 43ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நாம் இன்னும் துதிப்பேன். ஆமென். நம்முடைய சூழ்நிலைகள், நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்முடைய ஆத்மா மிகவும் சோர்ந்து போகிறதை நாம் பார்க்கலாம். நமக்கு எதிரான காரியங்கள் நடக்கிற பொழுது நாம் என்ன செய்வது என்று திகைத்து நிற்கிற பொழுது நம்முடைய ஆத்மா இன்னும் வேதனையோடு கூட பார்க்கிறது. இந்த ஆத்மா தான் தேவனிடத்தில் சேரப்போகிறது. நம்முடைய சரீரம் மண்ணுக்கு போய்விடும், ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போய்விடும். இந்த ஆத்மா தான் எப்பொழுதும் நித்தியமாய் இருக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. இந்த ஆத்மாவிற்காக இந்த சரீரமும் இந்த ஆவியும் ஒத்துழைக்க வேண்டும். அப்ப இந்த ஆத்மா கர்த்தரிடத்திலே போய் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய சரீரத்திலே நாம் சந்திக்கிற எல்லா கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் நாம் ஒரு தைரியத்தோடு இருப்பதாய் காணப்பட வேண்டும். நம்முடைய சத்துருக்கள் இப்படியாய் கேட்கிறார்கள், உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னுடைய சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது என்று 42ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை பார்க்கிறோம். நம்முடைய தேவன் நமக்கு உதவி செய்யவில்லை. அவர் எங்கே போனார்? நீர் அவரை தேடி போனாயே, நீ இவ்வளவு அவரிடத்தில் பக்தியாய் இருந்தாயே, இவ்வளவு வாஞ்சியாய் இருந்தாரே, இவ்வளவு வைராக்கியமாய் இருந்தாயே, உன் தேவன் எங்கே போனார் என்று சொல்லி கேட்கிற சத்தனுடைய காரியங்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்ன சொன்னால், என் தேவன் நம்முடைய வெளிச்சத்தில் என்னை நடத்த வல்லமில்லவராய் இருக்கிறார். 43ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனம் இப்படி தான் சொல்லுகிறது, உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசத்தலக்கும் என்னை கொண்டு போவதாக. அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். ஆமென். கர்த்தரை துதிக்கின்ற துதியினாலே எல்லா காரியங்களும், நமக்கு விரோதமே வரக்கூடிய எல்லா காரியங்களும் நிச்சயமாக நம்மை விட்டு அகன்று போகும். நம்முடைய ஆத்மா அவருக்கு காத்திருக்கும் என்று சொன்னால், அந்த ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலை தரக்கூடிய ஒரே ஒரு ஆண்டவர் நம்முடைய தேவன் மாத்திரமே. எனவே அந்த ஆத்மாவை குறித்துதான கரிசனை உள்ளவர். இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நம்முடைய ஆத்மாவை மீட்டுக் கொண்டார். எனவே இந்த ஆத்மா கர்த்தரிடத்தில் போக வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆத்மா தேவனை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும். நேற்று தினத்தில் பார்த்தோம், வானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவதை போல தேவனை என் ஆத்மாவை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொன்னமே, அந்த ஆத்மா கர்த்தரையே நோக்கி காத்திருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக தேவனை கர்த்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நிச்சயமாய் தருவார். நாம் துதிக்க துதிக்க அவருடைய கிருபை நமக்கு பெருகும். ஆமென். நம்முடைய ஆத்மா அந்த நித்திய ராஜ்யத்துக்கு போவதற்கு நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். எனவே ஆத்மாவை குறித்து நாம் மிகுந்த கரிசனை உள்ளாய் காணப்பட வேண்டும். எனவேதான் என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று சொல்லி நாம் கர்த்தருக்கு அவருடைய துதிகளை மகிமைகளை நாம் செலுத்துகிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய ஆத்மா தோய்ந்து போகாதபடிக்கு நாம் தேற்றி கர்த்தருடைய சன்னிதானத்திலே பாடி துதித்து அவருடைய நாமத்தை மைப்படுத்துவோம் என்று சொன்னால், நம்முடைய ஆத்மா எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, எங்களுடைய ஆத்மா உண்மையை வாஞ்சித்து கதற, எங்களுடைய ஆத்மா உண்மை நோக்கி பார்த்திருக்க, எங்களுடைய ஆத்மா உண்மை துதிக்க கர்த்தர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளுக்கும் மேலானவர் நீர் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளும் கடந்து வந்தவர் எங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் காத்திருந்து இந்த ஆத்மாவை எல்லா வல்லடிக்கும் தப்புவித்து உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கொள்ளாய், துதிக்கொள்ளாய், உண்மை ஸ்தோத்திரிக்கொள்ளாய், நாமத்தை மைப்படுத்துள்ளாய். கர்த்தங்களை மாற்றுவீராக. எங்களுடைய ஆத்மாவுக்கு நீர் துணையாய் இருக்கிறபடினாலே நன்றி சொல்லும் நாமத்தை மகிமைப்படுத்துகிறதை கேட்கிற ஒவ்வொருடைய ஆத்மாவும் உமக்குரியதாய் இருக்கிறபடினாலே கர்த்தனை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும். இயேசு நான் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.